முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் ஆயிரக்கணக்கான விண்மீன் குழுக்களும் இதில் அடங்கியுள்ளன. இந்த அளவு பெரிய பிரபஞ்சத்தில் உயிர் இருக்க வாய்ப்பு இல்லையே என்று சொல்ல முடியாது. ஒரு நட்சத்திரம் பிறக்கும்போது அதைச் சுற்றி தூசி மற்றும் வாயு ஒன்று திரண்டு புதிய கோள்கள் உருவாகும். இப்படி பிறக்கும் நட்சத்திரங்கள் பல வகைகளில் உள்ளன. ரெட் டார்ஃப், ஆரஞ்சு டார்ஃப், சூரியனைப் போன்ற நட்சத்திரங்கள், மேலும் நீல நிறத்தில் எரியும் மிகப்பெரிய ஸ்டார்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பல கோள்கள் இருக்கலாம் என்பதையும் விஞ்ஞானிகள் கண்டடைந்துள்ளனர். நாசாவின் தொலைநோக்கிகள் ஆயிரக்கணக்கான எக்ஸோபிளானட்களை இதுவரை கண்டுபிடித்துள்ளன. இதில் சில கோள்கள் ஹேபிடபிள் சோன் எனப்படும் தண்ணீர் திரவமாக இருக்கக்கூடிய சரியான இடத்தில் உள்ளன. இது உயிர் உருவாக மிக முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறது. சில எக்ஸோபிளானட்கள் பூமியைப் போலவே நீலக்கடல்களும் மேகங்களும் தடிமனான வளிமண்டலமும் கொண்டிருக்கலாம். மேலும் சில கோள்களில் கடும் குளிரில் உறைந்த பனியின் அடியில் பெரிய நீர்மூழ்கிக் கடல்கள் இருக்கலாம். அங்கு சூடான ஹைட்ரோதெர்மல் வெண்டுகள் மூலம் சக்தி கிடைத்து சிறிய நுண்ணுயிர்கள் வாழக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். உயிர் மனிதர்களைப் போலவே இருக்க வேண்டிய அவசியமில்லை. மைக்ரோப்ஸ் போன்ற எளிய வடிவில் இருந்தாலும் அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகும். ஒரு புதிய கோளில் ஒரு சிறிய உயிரினம் கூட கண்டுபிடிக்கப்பட்டால் பிரபஞ்சத்தில் நாம் மட்டும் இல்லை என்று உலகமே உணர்ந்துவிடும். இந்த ஆய்வுகள் இன்னும் தொடர்கின்றன. ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் உயிர் எங்கோ இருக்கிறது என்ற நம்பிக்கையை மேலும் பலப்படுத்துகிறது. ஒருநாள் நம்மால் அந்த உயிர்களை நேரில் காணவும் அவற்றிடம் இருந்து புதிய பாடங்களை கற்றுக்கொள்ளவும் கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. நன்றி நண்பர்களே. பிரபஞ்சத்தின் உண்மைகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள நம்முடன் இருங்கள்.